எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எனக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட்ஸில் ஒன்று பன்னீர். ஸோ நம்ம யூஸ்வலாக பன்னீர் டிஷ்ஷஸ் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வாங்கி செஞ்சோம்னா அந்த டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இன்னொரு வித்தியாசமான பன்னீர் டிஷ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பன்னீர் பெப்பர் மசாலா, அதாவது பன்னீர் மிளகு மசாலா. இது நல்ல காரசாரமாகவும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் மிளகு மசாலா செய்ய ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க. அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு லேசாக கிண்டுங்க. கரம் மசாலா போடும்போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, இல்லைனா மசாலா கருகி போயிடும். அடுத்து இதில் 2 நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், 2 கீர்ன பச்சை மிளகாய் போட்டு கிண்டுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நீல வாக்கில் மெலிசா நறுக்கின பாதி குடமிளகாய் போட்டு கிண்டுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். ஒரு பொடியா நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். இங்கே நான் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன். இதோட அளவு உங்கள் விருப்பப்படி தாங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். மிளகை நல்லா நைஸாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டி விடுங்க. கடைசியாக பெரிய துண்டுகளாக நறுக்கின 200 கிராம் பன்னீரை சேர்க்கலாம். பன்னீர் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. பன்னீர் கூட வதக்கின கலவையை நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. பன்னீர் பெப்பர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக பரிமாறுங்க. நல்ல அருமையான பன்னீர் மிளகு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ். நீங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ பன்னீர் வச்சு ஏதாவது டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.